தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் மேவானிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு முகப்பு ஒரு 200 அடி கொண்ட 1 ஏக்கர் 80 சென்ட் வயல் பார்க்க வந்திருக்கிறேங்க. தாரோடு முகப்பு ஒரு 200 அடி வருங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலம் இதுதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து ஒரு செவ்வக டைப்பில் இருக்குது. எந்த மூலையுமே கட் ஆகாது. இதுதாங்க, இது வந்து இந்த பூமிக்கு உண்டான குபேர மூலை. இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம நேராக வந்து அக்னி மூலை நோக்கி போயிட்டுருக்குறோம். அதாவது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி தெற்கோட்டு பகுதியில் போயிட்டுருக்குறேங்க. இந்த பூமிக்கு தெற்க வந்து ஒரு வாய்க்கால் ஒன்று போகுதுங்க. நல்ல ஒரு நீர்நிலை கொண்ட ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது. ஒரு செவ்வக டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த மூலையுமே கட் ஆகாமல் காடு வந்துங்க நல்ல ஒரு நீளகலம் கொண்ட ஒரு நல்ல சிறப்பான ஒரு பரப்பளவில் இருக்குதுங்க. இந்த வயலில் வந்து போரோ சர்வீஸு எதுவும் இல்லைங்க. இந்த வயலுக்கு தண்ணி வசதி பார்த்திங்கன்னாங்க நம்ம தடப்பள்ளி அரக்கங்கோட்டை வாய்க்கால் இருக்குதுங்கள, அரக்கங்கோட்டை தடப்பள்ளி வாய்க்கால், அந்த நீர் வசதி பாசன வசதி கொண்ட, அதாவது 10 மாதம் பாசன வசதி கொண்ட வயல் தாங்க அந்த நான் பார்க்க வந்துருக்குறோம், பார்த்துட்ருக்கிறது. இப்போங்க இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலை இதுதாங்க. இந்த பனை மரம் தான் வந்து ஊருக்கு அக்னி மூலை. இதுதாங்க. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு குபேர மூலையில் ஒரே நேரு தான், ஒன்றும் பெரிய ஒரு கிராஸோ பெண்டோ இல்லை. இதிலிருந்து ஜலமூலைக்கு ஒரே நேருங்க. இப்போ நம்ம அக்னி மூலையிலேருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். தெற்கு இருந்து வடக்கு நோக்கி கிழக்கோட்டு போலியில் போயிட்டுருக்குறேங்க. இங்கேருந்து பாருங்கள் பூமியினோட காட்சி இப்படி தாங்க இருக்கும். இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூல பகுதிக்கு வந்துட்டேங்க. இந்த வாழைக்காடு என்ட்ரன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஜலமூலைங்க. லைட்டாக வாஸ்துப்படி ஜலமூலை இழுத்த மாதிரிங்க. இதுதான் ஜலமூலைங்க. ஜலமூலையும் கட்டாவில் நல்லா இருக்குது. இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க வாயு மூலைக்கு இந்த வாழைக்காடு ஒட்டியே ஒரே லைனுங்க நூல் பிடிச்ச மாதிரி, எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லைங்க. இப்படி தான் அமைஞ்சிருக்குது. இங்கேருந்து பூமியினுடைய வியூ பாருங்கள். காட்டில் வந்து தென்னை மரம் எதுவுமே இல்லைங்க. நீர் வசதிக்கு வந்து அந்த வாய்க்கால் தண்ணி மட்டும்தான் பாயும். வேறு போரோ கிணறோ எதுவுமே இல்லை. சர்வீஸ்க்கு இது எதுவுமே இல்லை. தடப்பள்ளி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாயும். மற்றபடிக்கு வந்துங்க காடு வந்து கிழக்கு சரிவில் இருக்குதுங்க. சரிவுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு மட்டமாக இருக்குதுங்க. இப்போ இந்த வாழைக்கடலாம் பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கிற பூமிக்கு வடக்கு திசையில் இருக்கிற பூமிங்க. நல்ல ஒரு வாழை வெள்ளாமல் நல்லா வந்திருக்கு, சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி மண் தான் இதுவும், மண் நல்ல மண். இந்த பகுதியில் வந்து வாழை பக்கத்து காட்டில் நல்லா தண்ணி காட்டினாடி ஈரமாக இருக்குது. மண் பாருங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. மண் கருப்பு மண், நல்ல மண், விவசாயத்துக்கு உகந்த மண்.
இப்போ வந்து ஜலமூலையிலேருந்து வடகோட்டு பொலியில் கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க வாயு மூலைக்கு. வாயு மூலையும் குபேர மூலையும் தாரோடு முகப்பில் வந்துடுது. காடு வந்து மேற்கு திசை நோக்கி பார்த்துட்ருக்குதுங்க. ஆனால் சரிவு வந்து கிழக்கு சரிவாக இருக்குது. தாரோடு முகப்பு பார்த்தீங்கன்னாங்க ஒரு 210 அடி 20 அடி அந்த மாதிரி வருங்க. தாரோடு முகப்பு நல்லா இருக்குதுங்க. இந்த பூமியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. காடு நல்லா நீட்டாக ஜம்முன்னு இருக்குது. ஏரியா தண்ணி ஏரியா. நாம் வேறு ஏதாவது தோட்டம், தோப்பு, பாக்கு தோப்பு, தென்னந்தோப்பு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா தண்ணிக்கு வந்து கீழே ஒரு 200 அடி ஓட்டினாலே போதுங்க. 100 அடியிலேயே தண்ணி ஆயிரும். மினிமம் அதாவது மேக்ஸிமம் ஒரு 200 அடி ஓட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காடுங்க. 1 ஏக்கர் 80 சென்ட். முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு காம்பவுண்ட் சுவர் போட்டு வச்சுக்கிறாங்க ரோடு முகப்பில். இதுதாங்க வாயு மூலையும் கட்டாவில். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு காட்டுக்கு 1 ஏக்கரை 80 சென்ட்டுக்கு செவ்வக டைப்பில் அமைஞ்சிருக்கிற காட்டுக்கு 4 மூலையும் நல்லா இருக்குது. எந்த மூலையும் கட்டாவில். சிறப்பான ஒரு காடாக இருக்குது. அக்கம் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு இந்த 3 திசையிலையுமே பார்த்திங்கன்னா வாழை தான் பயிர் பண்ணிக்கிறாங்க. மேற்கு திசையில் மட்டும் தாரோடு முகப்பு. இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க 1 ஏக்கர் வந்து 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 1 ஏக்கர் விலை 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற வேலையிலிருந்து நம்ம குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் கருத்துக்களை பரிமாறுங்கள். உங்களுடைய கருத்தை வச்சு தான் நானும் பதில் சொல்ல முடியும். ஒரு சில ஐடியாக்கள் நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறீங்க. எல்லாம் தெரிஞ்சவனும் சொல்லிட முடியாது. கட்டுறது கையளவு, கல்லால் தான் உலகளவும்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். மற்றபடிக்கு நீங்கள் தான் எனக்கு உற்ற நண்பர்கள், அதாவது கஸ்டமர் தெய்வங்கள். நம்ம நண்பர்கள், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாருக்காவது நிலம் சம்மந்தம் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.